பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வீடியோவாக வெளியிட்டு புது வகையில் மோசடி செய்த ஒரு கும்பல் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக மோசடி செய்தவர்கள் கார் ஓட்டுநரின் புகாரால் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்து மோசடி செய்யும் ஒரு கும்பல் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த சலீம் ராஜா, சேலத்தைச் சேர்ந்த சுந்தரம், கோவையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சந்தானகிருஷ்ணன், சென்னை அசோக் நகரில் வசித்து வரும் ராமானுஜன் ஆகியோர்தான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 பேரும் சேர்ந்து மோசடி செய்வதற்காகவே ஒரு வீடியோவை தயாரித்து வெளியிட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகளான 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 2 கோடி ரூபாய் அளவிற்கு தங்களிடம் இருப்பதாகவும், இதை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக் கொடுப்பவர்களுக்கு 30% கமிஷன் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 30 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த 2 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி புதுச்சேரியைச் சேர்ந்த தினகரன் என்பவர் 15 லட்சம் ரூபாய் பணத்தை சலீம் ராஜாவிடம் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுத்து ஓராண்டு கடந்த பின்னரும் பழைய ரூபாய் நோட்டுகளையும் கொடுக்கவில்லை, பணத்தையும் திருப்பிக் கொடுக்கவில்லை. இதுகுறித்து தினகரன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சலீம் ராஜாவை அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் சேலத்தைச் சேர்ந்த சுந்தரம், கோவை காரமடியைச் சேர்ந்த சந்தானகிருஷ்ணன், சென்னை அசோக் நகரில் வசித்து வரும் ராமானுஜன் ஆகியோரை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். 4 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் மோசடி செய்வதற்காகவே இப்படி ஒரு வீடியோவை எடுத்து அதை பரப்பி பலரிடம் பணம் பறித்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சலீம் ராஜா, சந்தானகிருஷ்ணன், ராமானுஜன், சுந்தரம் ஆகியோரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். கைதான 4 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த 4 பேரும் வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டார்களா, மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதான 4 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.